ஹலோ ஃபேமிலி, குட் ஈவினிங். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டைமில் ஜாமி நான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பேக்கெட் தெனை எடுத்துருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் தெனை, இது கூட 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு. பார்த்தீங்களா, இது ஒரு கப் ஃபுல்லாக தெனை எடுத்தேன். ஸோ இதில் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு தடவை வாஷ் பண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து தெனை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ ஒரு 6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம இப்போ குக்கரில் போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் தெனை எடுத்துருக்கோம், 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ 2 சேர்த்தா 1.25 கிளாஸ், அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் நம்ம இதில். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 6 விசில் விட போகிறோம். ஸோ 4 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டோம். 2 ஸ்பூன் நெய் கரைஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம், பெப்பர் கொஞ்சம், அது கூடவே 1/4 இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு முந்திரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் கிட்ஸுக்கு வாரத்துக்கு ஒரு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கேரட்டுக்கு ஆல்டர்னேட் சொல்லலாம். பிகாஸ் கேரட்டில் விட்டமின் ஏ, பீட்டா கேரோட்டின் இருக்கிற மாதிரி இதுலேயுமே விட்டமின் ஏ, பீட்டா கேரோட்டின் இருக்கு. ஸோ கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் தயங்காமல் கிட்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுங்க, தப்பில்லை. பிகாஸ் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கண்ணுக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலே எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து ஆற வந்து அந்த ஈரப்பதம் நல்லா இழுத்துக்கும். இதில் வந்து நம்ம இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றி கலந்து விட்டுருவோம். ஸோ நல்லா கலந்தாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம அப்படியே ஃபேமிலி ரெஸ்ட் விட்டுடலாம். அப்போ தான் இந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா போய் மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு டேஸ்ட்டாக வரும். அண்ட் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பார்ப்போம். பார்த்தீங்களா, கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இது கூட முள்ளங்கி சாம்பார், நீங்கள் தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டின்னர் ரெடி. ஸோ இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, 10 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பட் நான் சரி பாப்பா ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட மாட்டானேன்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டிடுங்க.